அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அழகுமதி பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு, எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேங்கிறாங்க. கல்யாணம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து உடனே இப்படி வெளியே போகணுன்னு யாராவது சொல்லலாமா? அவங்கள பார்க்க யாராவது வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறது? வெளியெல்லாம் போவேனா, அவங்க அப்பா நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அழகுமதி பிடிவாதம் பிடிக்கிறனால தங்கராஜ் நேராக அவங்க அம்மாக்கே ஃபோன் பண்ணி, அவங்க அப்பா நல்லா தானே இருக்காரு, அங்கே இத்தனை பேர் ஆளுங்கள்லாம் இருக்காங்களே, அப்புறம் ஏன் உங்கள் பொண்ணு அடம் பிடிக்கிறான்னு சொல்லவும், அழகுமதி விடாமல் அழகுமதி கிட்ட வந்த அன்னைக்கு பிரச்சனை பண்ணாதறின்னு சொல்லிட்டு அமைதியாக இருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அழகுமதியை தனியாக அவங்க மாமனார் கூப்பிட்டு, மாமனார் மாமியார் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இப்படி இப்படி இருக்கணும், ஒரு பொண்ணாக வந்து அடக்கமாக இருக்கணும், ரொம்ப கத்தி பேசக்கூடாது, எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், எல்லா கூடயும் உட்காந்து சாப்பிடணும், ஆம்பளைங்கள்லாம் எய்த்து பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்வைஸை அழகுமதி கிட்டே பேசுகிறாங்க. உடனே அழகுமதி இன்னும் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அழகுமதியே ஒரு தைரியமான பொண்ணு, அந்த பொண்ணை அடக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக வந்து நடக்காது. அழகுமலர் மாதிரி இவங்க அடங்கி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது எதுவுமே நடக்காது. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.